ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புஷ்மன் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சேமியா எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா கடாயில், வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நார்மல் வெறும் கடாயில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். அணில் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். ஏன் வறுத்தீங்கன்னு கேட்டால் அப்போ தான் அதோட டேஸ்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அவங்களே வறுத்து கொடுத்துருப்பாங்க, ஆனாலும் நம்ம இன்னொரு டைம் வறுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பட்டை கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுங்க. ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட்டுங்க. அன்னாச்சி பூ ஆப்ஷனபிள் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா நான் குட்டி குட்டியாக இருக்குது, அதனால் ஒரு 6-7 பச்சை மிளகா நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த 6-7 பச்சை மிளகாவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் எண்ணெயில் போடும்போது தள்ளி நில்லுங்க, மேலே வெடிக்கும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிஞ்சதும் அடுத்தது நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி எவ்வளோ வெங்காயம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். அடுத்தது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லா ரோஸ் கலரில் இருந்தால் போதும். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் வெங்காயம். 2 தக்காளி போட்டிருக்கேன். பச்சை மிளகா குட்டி குட்டியாக இருக்கிறனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 6-7 பச்சை மிளகா. ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். உங்கள் காரம் நம்ம காரம் எதுவுமே போட மாட்டோம். காரம் எதுவுமே போட மாட்டோம்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். பெப்பரு அதெல்லாம் கூட போட மாட்டோம். பச்சை மிளகா தான் காரமே. அதனால் உங்களுக்கு காரம் நிறைய நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்குங்க. ஏன்னா அப்போ தான் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த முட்டையோட கவுச்சி கொஞ்சம் ஸ்மெல் வராது. இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாலும் நல்லா இருக்காது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை பாருங்கள், நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஸ்மெல்லு போகிறனால, முட்டை ஸ்மெல் இருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் வரும். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு நல்லா போனதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாலாம் இப்படி கொஞ்சம் நசுக்கி விட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் அதோட காரம் ஊறும். அடுத்தது உப்பு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா ஸ்மெல்லு போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி பத்தாது கண்டிப்பாக, அதனால் இன்னொரு அரை சொம்பு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நம்ம கடைசியாக சேமியாவை சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ சிம்மில் வைக்கும்போது தீஞ்சிரும். அதனால் இன்னும் நம்ம அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதித்தோடனே 2 முட்டையை உடச்சி ஊற்றலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 முட்டை கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அது உங்களோட சாய்ஸ் தான். எனக்கு 2 முட்டை போதும். நான் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். தள்ளி தள்ளி ஊற்றுங்க, ஏன்னா ஒரே இடத்துல ஊற்ற வேண்டாம். தள்ளி தள்ளி ஊற்றுங்க. இந்த 2 முட்டையும் நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். நீங்கள் கலக்கி விடாதீங்க. கலக்கி விட்டிங்கன்னா தனித்தனியாக திரியாக ஆகிடும். அதனால் கொஞ்சம் முட்டை தனித்தனியாகவே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா முட்டை நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது இப்படி உள்ளே அமுத்தி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் சேமியாவும் கொஞ்சம் வெந்துடும்.
அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். இது நல்லா கலரி விடுங்க. இது பாருங்க, முட்டை தெரியுதா, நல்லா வெந்திருக்கும். இப்போ இது அப்படியே விட்டுட்டு இதை நல்லா அமுக்கி விட்டுருங்க. ஏன்னா மேலே வந்து நிற்கும் சேமியா குச்சி குச்சா. இதை வந்து நல்லா இப்படி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அது சிம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து தண்ணியெல்லாம் போயிடும். சிம்மில் வச்சுங்க, மறக்காமல் சிம்மில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மொத்தமாக தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வைங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா இதை திருப்பி விட்டுக்குங்க. அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்குங்க. அதனால தான் இந்த மாதிரி பேனில் செஞ்சாலும் நல்லது தான் உங்களுக்கு. நல்லா வெந்துடுச்சு. இதை பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.